ஓகே, இந்த வினாவை பாருங்கள். 66 தொடக்கம் 70 வரையுள்ள வினாக்கள் 5 மாணவர்களினது திறமைகள் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. சந்திரன் மற்றும் வித்தகன் ஆகியோர் உயிரியல் மற்றும் இரசாயனவியலில் திறமையானவர்கள். அந்தகன் மற்றும் சந்திரன் ஆகியோர் இரசாயனவியல் மற்றும் பௌதீகவியலில் திறமையானவர்கள். அந்தகன், கந்தகன் மற்றும் தமரன் ஆகியோர் பௌதீகவியல் மற்றும் வரலாற்றில் திறமையானவர்கள். தமரன் மற்றும் அந்தகன் ஆகியோர் இரசாயனவியல் மற்றும் கணிதத்தில் திறமையானவர்கள். கந்தகன் மற்றும் வித்தகன் ஆகியோர் வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர்கள். இந்த தகவல்களுக்கேற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஸோ இது ஒரு தரவுகளை ஒழுங்கமைத்தலோடு தொடர்புடைய வினா. இப்போ எங்களுக்கு பொதுவாக தெரியும், தரவுகளை ஒழுங்கமைத்தல் வினாக்கள் வருகின்ற போது நாங்கள் நிரலில் உருவாக்கி செய்கின்ற போது இலகுவாக இருக்கும். சரி, நாங்கள் பார்ப்போம். யார் யார்? சந்திரன், அந்தகன். சந்திரன் யார் யார் இருக்காங்க? சந்திரன் இருக்கிறாரு, வித்தகன் இருக்கிறாரு, அந்தகன் இருக்கிறாரு, ஏற்கனவே சந்திரனை போட்டுட்டோம், அந்தகனையும் போட்டுட்டோம். கந்தகன் இருக்கிறாரு, அடுத்து தமரன் இருக்கிறாரு. ஸோ 5 மாணவர்கள் வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறாங்க 5 மாணவர்கள் திறமைகள். 5 மாணவர்கள் வந்துட்டாங்க. இவங்க என்னென்ன பாடத்தில் திறமையானவர்கள்? அடுத்தது அதை நிறையில் போடுவோம். யார் யார்? என்னென்ன பாடம்? உயிரியல், ரசாயனவியல். அப்போ நாங்கள் உயிரியல், ரசாயனவியல். அடுத்தது ரசாயனவியல் போட்டுட்டோம். பௌதிகவியல், பௌதிகவியல் ஏற்கனவே போட்டோம். வரலாறு, ரசாயனவியல் போட்டுட்டோம். கணிதம், வரலாறு போட்டுட்டோம். உயிரியல் போட்டுட்டோம். ஸோ இந்த 5 பாடங்களில் யார் யார் எப்படி திறமைன்னு நாங்கள் அதை கணிக்கணும். அதுக்கு இந்த முறையில் போட்டோம்னு சொன்னால், நிரலில் உருவாக்கி போட்டோம்னு சொன்னால் இலகுவாக இந்த வினாக்களை செய்யலாம். சரி, இப்போ முதலாவது தரவை பாருங்கள். சந்திரன் மற்றும் வித்தகன், சந்திரனும் வித்தகனும் உயிரியல்லையும் ரசாயனவியல்லையும் திறமையானவர். யார்? சந்திரனும் உயிரியல்லையும் ரசாயனவியல்லையும், அதே மாதிரி வித்தகனும் உயிரியல் ரசாயனவியலில் திறமையானவர்கள். ஸோ முதலாவது தரவு சரி. ரெண்டாவது தரவு, அந்தகன் மற்றும் சந்திரன் ஆகியோர் இரசாயனவியல் மற்றும் பௌதிகவியலில் திறமையானவர்கள். யார் யார்? அந்தகன் இரசாயனவியல்லையும் பௌதிகவியல்லையும், அதே மாதிரி சந்திரன் ரசாயனவியல் ஏற்கனவே போட்டுட்டோம். சந்திரன் ரசாயனவியல், அப்போ பௌதிகவியலில் திறமையானவர்கள். ஸோ ரெண்டாவது தரவும் ஓகே. மூன்றாவது தரவு, அந்தகன், கந்தகன் மற்றும் தமரன் ஆகியோர் பௌதிகவியல் வரலாற்றில் திறமையானவர்கள். அப்போ யார் யார்? அந்தகன் பௌதிகவியல் ஏற்கனவே இருக்குது, வரலாறு. ஓகே, அடுத்தது யார்? கந்தகன் பௌதிகவியல் வரலாறு. அடுத்தது யார்? தமரன் பௌதிகவியல் வரலாறு. ஸோ மூன்றாவது தரம் ஓகே. தமரன் மற்றும் அந்தகன் ஆகியோர் இரசாயனவியல் கணிதத்தில் திறமையானவர்கள். யார் யார்? தமரன் இரசாயனவியல் கணிதம். இப்போ இரசாயனவியல் கணிதம். அடுத்தது யார்? அந்தகன். அந்தகன் ஏற்கனவே இரசாயனவியல் இருக்குது. அடுத்தது கணிதம். ஸோ நாலாவது தரவும் ஓகே. கடைசி 5வது தரவும், கந்தகன் மற்றும் வித்தகன் ஆகியோர் வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர்கள். கந்தகன் என்னையா? வரலாறுலையும் உயிரியல். கந்தகன் வரலாறு. ஸோ ஏற்கனவே இருக்குது. அடுத்தது உயிரியல். அடுத்தது வித்தகன் வரலாறு உயிரியல். வித்தகன் வரலாறு உயிரியல். வரலாறு இல்லை, அதை போடுவோம். உயிரியல் ஏற்கனவே இருக்குது.
சரி, இப்போ இவ்வளவுதான் அவன் தந்த தரவு. இதை வைத்துக்கொண்டு வினாக்களை செய்வோம். 66வது வினாவை பாருங்கள். பௌதீகவியல், வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர்கள் யார்? பௌதீகவியல்லையும் வரலாற்றிலையும் கொஞ்சம் வெயிட். ஓகே, வரலாற்றிலையும் திறமையானவர்களாக இருக்கணும், பௌதீகவியல்லையும் திறமையானவர்கள் இருக்கணும், உயிரியல்லையும் திறமையானவர்கள் இருக்கணும். அப்போ மூன்றுலையும் திறமையான யார் இருக்காங்க பாருங்கள். மூன்றுலையும் திறமையானவர் வந்து கந்தகன். வரலாறுலையும் திறமை, பௌதிகவியல்லையும் திறமை, உயிரியல்லையும் திறமை. அப்போ யார்? கந்தகன். ஸோ ஆன்சர் வந்து 3வது. 67வது வினாவை பாருங்கள். பௌதிகவியல் மற்றும் வரலாற்றில் திறமையானவர். பௌதிகவியல் மற்றும் வரலாற்றில் திறமையானவராகவும் இரசாயனவியலில் திறமை அற்றவராகவும் இருப்பவர். பௌதிகவியல்லையும் வரலாறுலையும் திறமறிக்கணும், ஆனால் ரசாயனவியலில் திறமறிக்கக்கூடாது. அப்படி யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் அந்தகன். அவருக்கு ரசாயனவியலில் திறமறிக்குது, அவர் வர மாட்டார். ஸோ வரலாறும் பௌதிகவியல்லையும் திறமறிக்குது, ஆனால் ரசாயனவியலில் திறமை இல்லை யாருக்கு? கந்தகனுக்கு. ஸோ ஆன்சர் வந்து கந்தகன் 4வது. 68வது வினா. இரசாயனவியல், வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர் யார்? இரசாயனவியல்லையும் வரலாறுலையும் உயிரியல்லையும். அப்போ வரலாறில் திறமறிக்கணும், ரசாயனவியலில் திறமறிக்கணும், உயிரியலில் திறமறிக்கணும். யாருக்கு இந்த மூணுலையும் திறமறிக்குது? சந்திரனுக்கு இருக்குதா? இல்லை. வித்தகனுக்கு இருக்குதா? ஆமாம். வரலாறில் திறமறிக்குது, ரசாயனவியலில் திறமறிக்குது, உயிரியலில் திறமறிக்குது. ஸோ ஆன்சர் வந்து வித்தகன் 4வது ஆன்சர். அடுத்தது 69வது கேள்வி. வரலாறு, பௌதிகவியல், இரசாயனவியல், கணிதம் போன்ற பாடங்களில் திறமையானவர்கள் யார்? அப்போ என்னென்ன பாடம் கேட்குறான்? வரலாறு கேட்குறான், பௌதிகவியல் கேட்குறான், ரசாயனவியல் கேட்குறான், கணிதம் கேட்குறான். இந்த 4லையும் திறமையானவங்க யாருன்றிருக்காங்கன்னு கேட்குறான். ஸோ பாருங்கள், இந்த 4லையும் திறமையானவங்க அந்தகன் இருக்கிறாரு, அதே டைமில் தமரனும் இருக்கிறார். இந்த 4லையும் திறமையான. ஸோ அந்தகன், தமரன். ஸோ ஆன்சர் வந்து 1வது. 70வது கேள்வி. பௌதிகவியல், உயிரியல், ரசாயனவியல் போன்ற 3 பாடங்களிலும் திறமையானவர். அப்போ என்னென்ன கேட்குறான்? பௌதிகவியல் திறமையானவர் அறிக்கணும், உயிரியல் திறமையானவர் அறிக்கணும், ரசாயனவியல் திறமையாக இருக்கணும். இந்த 3லையும் திறமையானவர் யார் இருக்கா? சந்திரன். ஸோ ஆன்சர் வந்து சந்திரன் 2வது. ஸோ இவ்வாறான வினாக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அதே போன்று டிஸ்கிரிப்ஷனில் வந்து எமது வாட்ஸ்அப் குழுமத்தினுடைய லிங்க் தரப்பட்டுள்ளது. ஸோ அதன் இணைவதனூடாக தினமும் பொதுவுடன் நுண்ணறிவு வினாக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.